வீட்டுக்குள்ள வந்த விக்ரமனும் ஆர்யாவும் வீட்டை பார்த்து பிரமிச்சு போய் நின்னாங்க. வெளியில பாரம்பரிய வீடு போல தோன்றியது. உள்ள எல்லா வசதிகளோட பிரம்மாண்டமா இருந்துச்சு. கிராமத்து வீடுன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது. எல்லாத்துலயும் அதிர்ச்சி என்னன்னா, நடுஹால்ல வைக்கப்பட்டிருந்த விக்ரமனுடைய அம்மா அப்பா போட்டோக்கள் தான். அந்த போட்டோக்கள் ஆள் உயரத்துக்கு இருந்துச்சு. அதுல விக்ரமனுடைய அம்மா தாரிகா போட்டோவுக்கு மட்டும் சந்தன மாலை போடப்பட்டு விளக்கு ஏற்றப்பட்டிருந்தது. அவனுடைய அப்பா சிவராமன் போட்டோக்கு மாலை எதுவும் போடல. அதை பார்த்தவன் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டபடி, அவன் அம்மா உயிரோட இருந்தப்போ இவங்க தன்னோட அம்மாவை படுத்திய பாடு என்ன, இப்போ செத்ததுக்கு அப்புறம் மரியாதை செய்யற அழகு என்ன? உயிரோட இருக்கும்போது மதிக்காதவங்க செத்த பிறகு அவங்கள கொண்டாடுறாங்க என்று மனதில் வெறுப்போடு நினைச்சான். விக்ரமனுடைய பக்கத்துல நின்றுட்டு இருந்த ஆர்யா மனசுல பல்வேறு சிந்தனைகள் ஓடிச்சு. இது பரமேஸ்வரன் வீடுங்கிறதுல உறுதி. ஆனா பரமேஸ்வரன் எங்க? ஒருவேளை வெளியில போயிருப்பானோ? அவனுக்கு தன்னை பார்த்தா அடையாளம் தெரியுமா? அப்படி தெரிஞ்சா தன்கிட்ட அவன் என்ன பேசுவான்? அவனுக்கு இந்நேரம் கல்யாணம் ஆயிருக்குமா? இப்போ அவன் மனைவி எங்க என்றெல்லாம் யோசிச்சுட்டு திடுக்கிட்டா ஆர்யா. எதையெல்லாமோ இவ்வளவு நேரம் யோசிச்சேனே, ஆனா பரமேஸ்வரன் கிட்ட காதல் உணர்வு அப்படிங்கறதுலயா நம்ம யோசிச்சோம்? அவனை பார்த்தே ஆகணுங்கிற உணர்வு இந்நேரம் துடிச்சிருக்கணுமே, அது ஏன் இல்லை என்றெல்லாம் யோசித்து கொண்டிருந்த போது திடீர்னு கந்தசாமியோட குரல் கேட்டுச்சு. என்னம்மா, என்னாச்சு? ஆமா, உன் பேரு ஆர்யா தானே? என்ன யோசிக்கிற? இவ்வளோ பெரிய வீட்டில் நானும் என்னோட மனைவி மட்டும்தான் இருக்கோமான்னு யோசிக்கிறியா? இல்லம்மா, எனக்கு ஒரு மகனும் 2 பெண் குழந்தைகளும் இருக்காங்க என்றார் கந்தசாமி. மகன் என்றதும் ஆர்யாவுக்கு பரமேஸ்வரனைத்தான் சொல்றார் போல இருக்குன்னு நினைச்சா. ஆர்யா அப்படி நினைச்ச மறு வினாடியே வாசல்ல ஏதோ பெரிய சத்தம் கேட்டுச்சு. அங்க எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. அங்க தள்ளாடியபடி ஒருவன் வந்து நின்றுட்டு இருந்தான். அப்பா என்று கத்தியபடி, எனக்கு பணம் வேணும்னு கேட்டா அந்த கணக்கு பிள்ளை கொடுக்கவே மாட்டேங்கிறான். எனக்கு இப்ப பணம் வேணும், கொடுக்க சொல்லுங்க என்று மறுபடியும் கத்தினான். அவனை பார்த்ததும் மல்லிகாவோட முகம் சுருங்கி போச்சு. அவன் பக்கத்துல ஓடி போய், ஏண்டா பட்ட பகல்ல இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, இது என்னடா பழக்கம்? பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க? ஏண்டா எங்க மானத்தை இப்படி வாங்குற என்றாள். அதைத் தொடர்ந்த கந்தசாமியும், டேய் இங்க பாரு, இனிமே 10 பைசா உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ குடிச்சிட்டு நம்ம சொத்தை எல்லாம் அழிச்சது போதும். போய் முதல்ல உன்னோட ரூம்ல போய் ரெஸ்ட் எடு, தெளிஞ்சதும் பேசிக்கலாம், உள்ள போடா என்று கத்தினார். அங்க நடந்த கலவரத்துல குழந்தை எழுந்து அழ ஆரம்பிச்சது. அவனை மார்பிள போட்டு சமாதானம் செஞ்சபடி ஆர்யா நிற்க, விக்ரமனோ தன்னோட சித்தப்பாவை பார்த்து, இது யார் சித்தப்பா என்று கேட்டான். அதே வினாடியில் ஆர்யாவும் அவனை கூர்மையா பார்த்தா. ஒருவேளை இவன்தான் பரமேஸ்வரனோ என்ற எண்ணம் வந்தது. உடனே கந்தசாமியோட குரல் கேட்டுச்சு. இவன்தான்ப்பா மகேஸ்வரன், என் பெரிய பையன், நான் செஞ்ச பெரிய பாவம் என்று சொல்லவும் ஆர்யா ஒரு வினாடி திகைச்சு போனான். அப்போ பரமேஸ்வரன் எங்க என்று யோசிச்சபடி குழந்தைய தட்டு கொடுத்துட்டு இருந்தான். விக்ரமன் அங்க நின்று தள்ளாடிட்டு இருந்த மகேஸ்வரனை பார்த்தான். அவன் பார்வையை தொடர்ந்து மகேஸ்வரனும் விக்ரமனை பார்க்க, அட இது யாரு? புதுசா நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளியா என்று கேட்டவன் அதுக்குள்ள உடனே அவனே சொல்லிக்கிட்டான். யார் வந்தா எனக்கு என்ன? அம்மா, அப்பா கிட்ட சொல்லி எனக்கு பணம் கொடுக்க சொல்ல போறியா இல்லையா என்று கோபமாக கத்தினான். மல்லிகா திரும்பி கந்தசாமியை பார்த்தா. கந்தசாமி தன் மனைவியை முறைச்சு பார்த்த, டேய் இதெல்லாம் நீ தலைகில நின்னாலும் நான் பணம் தரமாட்டேன், இங்கிருந்து முதல்ல நீ வெளில போடா என்றார். அதை கேட்ட மகேஸ்வரனுக்கு கோபமும் ஆத்திரமும் பொங்க ஹாலில் இருந்த டிவியை எடுத்து கீழே போட்டு உடைச்சான். இப்போ நீங்க பணம் தராம போனீங்க, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு உடைச்சிடுவேன் என்று ஹாலில் இருந்த சில விலை உயர்ந்த பொருட்களை உடைக்க கந்தசாமி கோபத்தின் உச்சிக்கே போனாரு. உடனே இருந்த இடத்துல இருந்து ஓடி போய் தன்னோட மகனை அடிக்க பாய்ந்தார். அதே வினாடி மல்லிகா ஓடி வந்து தன்னோட கணவனோட கைகளை பிடிச்சுக்கிட்டான். ஐயோ வேண்டாங்க, புள்ளைய அடிச்சு போடாதீங்க, ஏதோ நமக்கு நேரம் சரியில்லை, அதனாலதான் அவன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான். அடுத்த மாசம் அவன் ஜாதகத்துல நல்ல நேரம் வரப்போகுதுன்னு நம்ம ஜோசியக்காரங்களே சொல்லியிருக்காரு.
மறந்துட்டீங்களா? நல்ல நேரம் வர்ற வரைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்களேன் என்று கெஞ்சி கொஞ்சினாள் மல்லிகா. தன் மனைவியை வெறுப்புடன் பார்த்த கந்தசாமி மனைவியின் கைகளை தட்டிவிட்டார். எல்லாம் நீ கொடுக்கிற செல்லண்டி. நீ செஞ்ச பாவம் நமக்கே இப்போ வந்து திருப்பி அடிக்குது. பாத்தியா, போதுமாடி உனக்கு என்றார். மகனை முறைச்சபடியே தன்னோட வேஷ்டி முடிச்சிலிருந்து ஒரு பணக்கட்டை எடுத்து அவன் முன்னாடி வீசினாரு கந்தசாமி. பணத்தை பார்த்த மகேஸ்வரன் அடுத்த வினாடியிலேயே கையில இருந்த பொருளை பாதுகாப்பாக அதோட இடத்திலே வச்சுட்டு கீழே கிடந்த பணக்கட்டை எடுத்து அதுக்கு ஒரு முத்தத்தை பரிசா கொடுத்தான். பிறகு தன்னோட அப்பாவை பார்த்து, இதை முதல்லயே கொடுத்திருந்தா வீட்டுல இவ்வளவு காசியனான பொருள்கள் எல்லாம் உடஞ்சிருக்குமா என்று கேட்டவாறு கிண்டலா சிரிச்சான். அதன் பிறகு தன்னோட அம்மா கிட்ட திரும்பி, அம்மா, நான் திரும்பி வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் சிக்கன் மட்டன் எல்லாம் செஞ்சு வச்சிருங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. வந்ததும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கணும் என்று சொன்னபடி வெளியில போனான் மகேஸ்வரன். அங்க நடந்த கலவரத்தை ஒரு அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆர்யாவும் விக்ரமனும். அதை கண்ட மல்லிகா அவங்கள திரும்பி பார்த்து, இது இங்கெல்லாம் சகஜம்தான். உங்களுக்கு மேலே ரூம் ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன். அங்கே போய் தங்கிக்கோங்க. நான் போய் சாப்பாட்டு வேலையை கவனிக்கிறேன். பையன் இப்போ வந்துடுவான் என்று சொன்னபடி கிச்சனுக்கு போனா மல்லிகா. அவள் போனதும் விக்ரமன் கிட்ட திரும்பின கந்தசாமி, நீங்கள் வாங்கப்பா, உங்கள் ரூம் எங்கே இருக்குன்னு நான் காட்டுறேன் என்றபடி அவர்களை கூட்டிகிட்டு போனார். விக்ரமனும் ஆர்யாவும் கந்தசாமியை தொடர்ந்து போனாங்க. கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு அப்புறம், என்ன விக்ரமா, என் குடும்பத்தை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டியா? இதுக்கே இப்படி பேய் அடிச்ச மாதிரி ஆயிட்டியே. இன்னும் நீ இங்கே பார்க்க வேண்டியது நிறையா இருக்கு. சாயங்காலமா நான் செஞ்ச பாவத்தில் மீதி இருக்கிற 2 வரும் பாரு என்றார் ஒரு வருத்தமான புன்னகையுடன். ஒரு பெருமூச்சு விட்ட விக்ரமன், ஏன் சித்தப்பா, மகேஸ்வரன் ஏன் இப்படி ஆயிட்டான் என்று கேட்க கசப்போடு சிரிச்சாரு. தெய்வம் நின்னு கொல்லும்னு நீ கேள்விப்பட்டதில்லையா விக்ரமா? உங்களுக்கு நான் பண்ண பாவம் அதுதான் இப்போ எங்களை இப்படி பாடாப்படுத்துது என்றார் அழுகையான குரல்ல. அதுக்கு பதில் எதுவும் சொல்லாம அவரை பின்தொடர்ந்தான் விக்ரமன். ஆர்யாவுக்கு இங்க நடக்கிறது எதுவும் புரியல. அவளுக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது. வந்தது மகேஸ்வரன்னா அவருக்கு ஒரு மகன் தான் இருக்கிறதெல்லாம் சொன்னாரு. அப்படின்னா பரமேஸ்வரன் இவருடைய பையன் இல்லையா என்று யோசிச்சவ, இல்லையே, அன்னைக்கு சின்ன வயசுல ஒரு நாள் இந்த வீட்டுக்கு அவ வந்தப்போ பரமேஸ்வரன் இவரை அப்பான்னு தானே கூப்பிட்டான் என்று நினைச்சுக்கிட்டே வந்தா. கந்தசாமி ஒரு அரை பக்கம் வந்து நிற்க அவங்களும் நின்னாங்க. இதான்ப்பா நீ தங்க போற அறை அப்படின்னு ஒரு அறையை திறந்து காட்டியதும் ஆர்யா அதிர்ச்சி அடைஞ்சா. அட, இதை எப்படி நான் மறந்தே போனேன். கணவன் மனைவினா ஒரே அறையில தானே தங்கணும் என்று அதிர்ந்தபடி விக்ரமனை பார்த்தா. விக்ரமன் மிகவும் சகஜமாக கந்தசாமி கிட்ட திரும்பி சிரிச்சவாறு, சரி சித்தப்பா, இனி நான் பார்த்துக்கிறேன். நீங்களும் கொஞ்ச நேரம் போய் ஓய்வெடுங்க. ரொம்ப களைச்சு போய் தெரியுறீங்க என்று சொல்லி கந்தசாமியை அனுப்பி வச்சான் விக்ரமன். அறைக்குள்ள வந்து கதவை சாத்தின விக்ரமன் ஆர்யாவை திரும்பி பார்த்தான். ஆர்யா கண்களில் பதட்டத்தோட உடல் நடுங்கி குழந்தைய இறுக்கமா பிடிச்சவாறு நின்றுட்டு இருந்தா. அவளை அந்த கோலத்துல பார்த்த வினாடி அதிர்ந்து போனான் விக்ரமன். இப்போ விக்ரமனுக்கு அந்த வினாடியில இதழினியோட நினைவு தான் வந்துச்சு. அன்னைக்கு அவளும் இப்படிதான் அவன் முன்னாடி பயந்தபடி நின்றுட்டு இருந்தா. தனி அறையில விக்ரமன் கிட்ட மாட்டிக்கொண்ட அந்த வினாடியில அவளுடைய முகம் இன்னைக்கு அவன் மனதுல மறுபடியும் தோன்றுச்சு. இதழினியை போலவே ஆர்யாவும் அப்படியே நின்றதுனால அவளுடைய முகமும் விக்ரமனுடைய மனசுல ஆழமா பதிஞ்சது. பிறகு தன் கண்களை இறுக மூடி திறந்தவன் ஆர்யாவை பார்த்து, ஹலோ, பயப்படாத ஆர்யா, நான் ஒரே அறையில இருந்தாலும் என் நிழல் கூட உன் மேல படாது, கவலைப்படாத என்றான். அதுக்கப்புறம் அறையை ஒரு தடவை சுற்றி பார்த்தான் விக்ரமன். அறை ரொம்ப பெருசாதான் இருந்துச்சு. பெரிய அறையில ஒரு பெரிய படுக்கை வேற இருந்தது. பக்கத்துல குழந்தைக்காக ஒரு சின்ன படுக்கையோட கூடிய தொட்டிலும் இருந்தது. அதை தொடர்ந்து ஒரு குளியல் அறையும் பார்த்து விக்ரமன் ஆர்யாவை திரும்பி பார்த்தான். அவளும் அந்த அறையை சுத்தி பார்த்தவ, இங்க எப்படி விக்ரமன் கூட தங்குறது, அதுவும் ஒரே குளியல் அறையை தான் பயன்படுத்தணும் போல இருக்கே, இவன் இருக்கும்போது எப்படி குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்துறதுன்னு குழம்பி போனான். அவள் தன்னோட கைகளை பிசைஞ்சபடி திரு திருன்னு விழிச்சிட்டு நிக்க அதை பார்த்த விக்ரமனுக்கு பயங்கரமா சிரிப்பு வந்தது. அந்த சிரிப்பை அவன் அடக்கி கொண்டான். அதை கவனிச்ச ஆர்யா விக்ரமனை பார்த்து முறைச்சா. அவ முறைச்சதை பார்த்த விக்ரமன் அடக்க முடியாம வாய் விட்டு சிரிச்சான். ஹே ஆர்யா, எதுக்கு உனக்கு இவ்வளவு பயம்? நான் என்ன புலியா சிங்கமா?
உன்னை கடிச்சு சாப்பிட்றதுக்கு. ஃப்ரீயா விடு, பார்த்துக்கலாம் என்றவனை முறைச்சபடி அங்கிருந்து தொட்டில்ல தூங்குற குழந்தைய போட்டவ படுக்கையிலிருந்து ஒரு தலகாணியும் போர்வையும் எடுத்து கீழே விரிச்சா. அதை பார்த்தவன், ஏய் ஆர்யா, உனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, கீழே படுத்தா உடம்பு இன்னும் கெட்டு போகும், நீ மேலேயே படு என்றான். அதை கேட்ட ஆர்யாவோ, அப்போ நீங்க எங்க படுப்பீங்க என்று கேட்டாள். அதுக்கு அவனும், நானும் மேலே உன் கூட தான் படுப்பேன், எனக்கு தரையில படுத்தெல்லாம் பழக்கம் இல்லம்மா, அந்த பக்கம் நீ படுத்துக்கோ, இந்த பக்கம் நான் படுத்துக்கிறேன் என்றான். சொல்லியதோடு நிறுத்தாமல் அவன் படுக்கையில ஏறி போய் படுத்துக்கிட்டான். படுத்ததும் கண்களை இறுக மூடிக்கிட்டான் விக்ரமன். ஆர்யாவோ அங்கேயே நின்று இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம விழிச்சுட்டுனான். திடீர்னு விக்ரமனுடைய குரல் கேட்டுச்சு. ஹேய் ஆர்யா, கொஞ்ச நேரம் வந்து தூங்கு, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ ரெஸ்ட் எடுத்தாதான் குழந்தை எழுந்ததும் அவனை பார்த்துக்க முடியும். காரை இவ்வளோ தூரம் ஓட்டி வந்தது எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு, நானும் அரை மணி நேரமாவது தூங்க போறேன் என்றவன் கண்களை இறுக மூடி தூங்க ஆரம்பித்தான் விக்ரமன். விக்ரமன் அப்படி படுத்து தூங்கினத கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஆர்யாவுக்கு நம்மளும் கொஞ்ச நேரம் படுக்கலான்னு நினைச்சு மெதுவா விக்ரமனுக்கு அந்த பக்கம் படுக்கையில ஏறி படுத்தா. அப்படி ஏறி படுக்கும்போது விக்ரமனுக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப மெதுவா படுத்தவ அசைய கூட இல்லாம கண்களை இறுக்கவும் மூடிக்கிட்டா. ஆனாலும் என்னமோ அவளுக்கு தூக்கமே வரல. இங்க நடக்கிறதெல்லாம் நினைச்சு ரொம்ப குழம்பி போனான். பரமேஸ்வரன் எங்க, அவன் என்ன ஆனான்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. மேலும் கந்தசாமி விக்ரமன் கிட்ட பேசும்போதெல்லாம் உன் குடும்பத்துக்கு செஞ்ச பாவம் அப்படின்னு அடிக்கடி சொல்றாரு, அது என்னன்னு அவளுக்கு புரியல. யார்கிட்ட கேட்கறது, இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு யோசிச்சவ அப்படியே அசந்து தூங்கிட்டான். தூக்கத்துல மறுபக்கம் திரும்பி படுத்தப்போ அவ கைகள்ல இருந்த கண்ணாடி வளையலோட சத்தமும் படுக்கை கொஞ்சம் ஆடியதுனாலும் விக்ரமனுக்கு கொஞ்சம் முழிப்பு வந்துச்சு. திரும்பி ஆர்யா பக்கம் படுத்தவன் அவளை கூர்மையா பார்த்தான். தன்னையும் அறியாம ஆர்யாவை ரசிக்கவே ஆரம்பிச்சான். நல்ல கலர், அலையலையான முடி, புருவங்கள் அடர்த்தியா இருந்தது, இதழ்கள் நல்லா சிவப்பா இருந்தது இயற்கையாவே. திடீர்னு அப்போ அவனுக்கு இதரணியோட நினைவு வந்துச்சு. அவளும் இப்படிதான், மேக்கப் ஒரு துளி கூட இல்லாம அவ்வளவு அழகா இருப்பா. ஆர்யாவோட நெத்தியில இருந்த பொட்டு கீழே விழுகிறது மாதிரி இருந்ததை பார்த்து விக்ரமன் அதை சத்தமே இல்லாம அவளை தொந்தரவு பண்ணாம மெல்லமா அதை நல்லா பொருத்தி விட்டான். திடீர்னு ஒரு தொடு உணர்வுல கொஞ்சம் அசைஞ்ச ஆர்யாவுக்கு மறுபடியும் ஆர்யாவை பார்த்தான். அப்போ அவளுடைய புடவை முந்தானை ஒதுங்க அவளுடைய மார்பு பகுதியும் இளஞ்சிவப்பு வயிறும் தெரிய அதை ஒரு நிமிஷம் ரசிச்சு பார்த்தான். திடீர்னு ஏதோ ஒரு உணர்வு வந்தவனாக அதுக்கு மேல பார்க்கறது ரொம்ப தப்புன்னு உணர்ந்தவன் மறுபக்கம் திரும்பி படுத்துக்கிட்டான். ஆனாலும் அவ புடவை விலகியதுல தெரிஞ்ச அந்த இளஞ்சிவப்பு வயிற்று பகுதி அவனுடைய ஆண்மைய தூண்டியது. அதை கட்டுப்படுத்த முடியாம அரும்பாடு பட்டான். உடனே அது தப்புன்னு உணர்ந்தவன் சட்டுன்னு எழுந்து உட்கார்ந்தான். அந்த அறையில மூச்சு முட்டுறதுமால தோணனால வேகமா எழுந்து ஆர்யாவை தொந்தரவு பண்ணாம மெதுவா கதவை திறந்துட்டு வெளியில போனான். அப்படி விக்ரமன் வெளியில வந்தவன் வீட்டை ஒரு தடவை சுத்தி பார்க்கணும்னு நினைச்சான். மெதுவா மாடிப்படிகளை இறங்கினவன் அவனுடைய காதுகள்ல கந்தசாமியும் மல்லிகாவும் கிச்சன்ல பேசுறது நல்லாவே கேட்டுச்சு. என்ன விளையாடுறீங்களா நீங்க? விக்ரமனை கூட்டிட்டு வந்ததும் இல்லாம ஏதோ புது கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நம்ம பையன் மகேஸ்வரனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா என்று கேட்டாள். அதற்கு கந்தசாமி, உன் பையன் ஒழுக்கமா இருந்தா நான் ஏண்டி விக்ரமனை தேடி போறேன்? இந்த குடும்பம் நாசமா போயிட்டு இருக்குது, உனக்கு அது புரியுதா இல்லையா? எனக்கு என்னோட குழந்தைங்களோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் என்ன பண்ணவும் தயார். உன்ன மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டும் உன்னோட வரட்டு கௌரவத்துக்கு அசிங்கம் வந்துருமோன்னு நினைச்சும் என்னோட பசங்களோட வாழ்க்கைய நாசமாக்க நான் விடமாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நான் முடிவு பண்ணதான், அதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு கோமா பேசிட்டு கிச்சனை விட்டு வெளில வந்தாரு கந்தசாமி. அப்படி வந்தவரை விக்ரமன் பார்த்தான். கந்தசாமியும் விக்ரமனை பார்த்து வருத்தத்தோட புன்னகைச்சபடி பக்கத்துல வந்து நின்னாரு. அட விக்ரமா, அதுக்குள்ள எழுந்துட்டியா? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாமே என்றார். இல்ல சித்தப்பா, எனக்கு பகல்ல தூங்குற பழக்கம் இல்லை, ஏதோ கார்ல வந்தனால ரொம்ப அசந்து தூங்கிட்டேன்.
அவ்வளவுதான் என்றான் விக்ரமன். அது சரி சித்தப்பா, என்ன 2 தங்கச்சிங்களையும் காணோமே என்று கேட்ட விக்ரமன் கிட்ட, அடடா, உனக்கு விஷயம் தெரியாது இல்லையா? பெரிய பொண்ணு வாசுகி இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம ஊர்லயே டீச்சரா வேலை செய்யறா. 2வது பொண்ணு மாலதி, அவ பக்கத்து ஊர் டவுன்ல கல்லூரியில படிச்சிட்டு இருக்கா. 2 பேரும் சாயங்காலத்துல தான் வருவாங்க என்றார். அப்படியே பேசியபடி கிச்சனுக்குள்ள எட்டி பார்த்து, மல்லிகா, விக்ரமன் எழுந்துட்டான் பாரு, அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பு என்றார். அவர் சொன்ன 5 நிமிஷத்திலேயே அவனுக்கு ஒரு ஜூஸ் வந்தது. அதை குடிச்ச விக்ரமனை பார்த்து, விக்ரமா, உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும், என் கூட கொஞ்சம் வெளியில வரையா என்று கேட்டார். வரேன் சித்தப்பா என்றவன் டம்ளரை வச்சுட்டு வாங்க போகலாம்னு கூப்பிட்டபடி வீட்டை விட்டு வெளில வந்தாங்க. பக்கத்திலேயே ஒரு நல்ல பெரிய தோட்டம் அமைச்சிருந்ததுனால அந்த தோட்டத்துல கைத்து கட்டுல 2 பேர் உட்கார கந்தசாமி பேச ஆரம்பிச்சாரு. விக்ரமா, நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்கணும், அதுக்காக தான் நான் உன்னை இங்க முக்கியமா வர வச்சேன் என்றார் தயக்கத்தோட. என்ன சித்தப்பா, என்ன உதவினாலும் நான் செய்யறேன், சொல்லுங்க. ஏதாவது கடன் ஏதாவது அதிகமாயிடுச்சா என்று கேட்டவன் கிட்ட ரொம்ப தயங்கினாரு கந்தசாமி. அது கடன் எல்லாம் இல்லப்பா, அது வந்து இனி இங்க எல்லா பொறுப்பையும் நீதான் எடுத்துக்கணும். தம்பி தங்கச்சிங்களை நீதான் பாத்துக்கணும். இந்த சொத்து குடும்பம் எல்லாமே இனி உன் பொறுப்புல விடலாம்னு நினைக்கிறேன் என்றார். அதை கேட்ட விக்ரமன் மிகவும் அதிர்ந்தான். என்ன சித்தப்பா, இவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க? எனக்கு சென்னையிலேயே நிறைய வேலை இருக்கு சித்தப்பா. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தை நான் பொறுப்புல எடுத்து என்ன பண்ண முடியும்? நீங்க தான் இங்க குடும்ப தலைவர், நான் 3வது ஆள். நான் எப்படி உங்க குடும்ப பொறுப்பை எடுத்துக்க முடியும் என்று அதிர்ந்து கேட்டான். அவனுடைய கைகளை அன்பா பிடிச்சாரு கந்தசாமி. விக்ரமா, நான் சொல்றத முழுசா கேட்டு, எனக்கு பிளட் கேன்சர்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சீக்கிரமா நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன் என்றார். அதை கேட்ட விக்ரமன் அதிர்ந்து போனான். என்ன சித்தப்பா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலையே. வாங்க, நம்ம டாக்டர் கிட்ட போலாம். டவுன்ல நல்ல நல்ல டாக்டர் எல்லாம் இருக்காங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நம்ம சரி பண்ண முயற்சி பண்ணலாம் என்றான். இல்ல விக்ரமா, தயவு செஞ்சு உட்காரு, ஒரு நிமிஷம் நான் சொல்றத முழுசா கேட்டுடு. இந்த விஷயம் வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாது. நான் சீக்கிரமா இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். ஆனா என்னோட குடும்பம் ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. அதை எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. காலையில நீ மகேஸ்வரனை பார்த்த இல்லையா? அவன் எப்படி வந்தான்? ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு. குடி பொண்ணுங்கன்னு அவன் வாழ்க்கைய அவனே சீரழிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, நான் 2 பொண்ணுங்களை வச்சிருக்கேன். அந்த 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் இப்போ உன் கையில தான் இருக்கு விக்ரமா. மகேஸ்வரனை நம்பி என்னோட பொண்ணுங்களை ஒப்படைக்க முடியாது விக்ரமா. அவன் குடிச்சே மொத்த சொத்தையும் அழிச்சிடுவான். அதுக்கப்புறம் என்னோட 2 பொண்ணுங்களோட நிலைமைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் உனக்கு நிறைய துரோகம் பண்ணிருக்கேன், அதையெல்லாம் மனசுல வச்சுக்காத. தயவு செஞ்சு என்னோட குடும்பத்தை காப்பாத்து என்று அவனுடைய கைகளை இறுக்கமா பிடிச்சபடி கேட்டாரு கந்தசாமி. விக்ரமனுக்கு ஒன்னும் புரியல, தலையே சுத்துச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு குழம்பி போனான். ஆனா இப்போதைக்கு சித்தப்பாவை சமாளிக்கிற தவிர வேற வழி இல்லைன்னு உணர்ந்தான். சரி சித்தப்பா, இப்போதைக்கு நீங்க சொன்னது இப்படியே இருக்கட்டும். இன்னும் 10 நாள் நான் இங்க தானே தங்க போறேன். இங்கிருந்து என்னால என்ன பண்ண முடியுமோ அதை சரி பண்ண பாக்குறேன். அப்படி முடியாத பட்சத்துல வேணா நீங்க சொல்றபடி நம்ம செஞ்சுக்கலாம். இப்ப வாங்க, நம்ம உள்ள போலாம். ஆர்யாவும் குழந்தையும் எந்திரிச்சிருவாங்க, நான் போய் அவங்கள பார்க்கணும் என்றான். சரி விக்ரமா, வா என்றார் கந்தசாமி. 2 பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க. அங்க விக்ரமனுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துட்டு இருந்துச்சு. வீட்டுக்குள்ள வந்த விக்ரமன் ஒரு காட்சியை கண்டு உறைஞ்சு போய் நின்னான். ஹால்ல ஆர்யா தன்னோட குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கேன். அங்க அவளுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு வெள்ளை சேலை அணிஞ்சுக்கிட்டு, நெற்றியில பொட்டே இல்லாம, கழுத்திலும் காதிலும் நகை இல்லாம, கண்கள்ல அளவில்லாத சோகத்தை வச்சுக்கிட்டு, உதட்டுல மட்டும் ஒரு புன்னகையோட அமர்ந்திருந்தா. அந்த பொண்ணுக்கு மிஞ்சி போனா ஒரு 22 வயசு இருக்கும். இந்த பொண்ணு யாருன்னு விக்ரமனுக்கு குழப்பமா இருந்தது. விக்ரமனை தொடர்ந்து வந்த கந்தசாமியும் ஆர்யாவையும் பக்கத்துல இருக்கிற பெண்ணையும் பார்த்து கசப்பான ஒரு புன்னகைய சிந்தியபடி உள்ள வந்து அவங்களுக்கு எதிரில் இருக்கிற சோஃபாவில் உட்கார்ந்தாரு. விக்ரமனையும் தான் பக்கத்துல உட்கார சொன்னாரு. அவன் உட்கார்ந்ததும்
கந்தசாமி விக்ரமனை பார்த்து, இது என்னோட முதல் பொண்ணு வாசுகி. நீ சின்ன வயசுல பார்த்தது இப்போ ரொம்ப பெருசாயிட்டால என்று மனசுல எழுந்த பாரம் அழுத்தியதை மறைச்சுக்கிட்டு ஒரு சின்ன புன்னகையோடு தன் மகளை அறிமுகப்படுத்தினாரு கந்தசாமி. ஆர்யாவும் விக்ரமனும் அவர் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போனாங்க. ஆர்யாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இருந்தது. பெட்ரூம்ல குழந்தையோட அழுகை சத்தம் கேட்டு கண்ணு விழிச்சா ஆர்யா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பக்கத்துல விக்ரமன் இல்லாததை பார்த்து அமைதிப்படுத்தி கொண்டவ குழந்தையை எடுத்து தன்னோட தோல்ல போட்டபடி மணியை பார்த்தா. மணி காலை 12:30 காட்டுச்சு. குழந்தைக்கு பசிச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சவ கீழே வந்து கிச்சனுக்கு போய் மல்லிகா கிட்ட பால் வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு பாலை புட்டியில ஊத்தி கொடுத்துட்டு இருந்தா. அப்பதான் தான் பக்கத்துல வாசுகி வந்து உட்கார்ந்ததை கவனிச்சா. அவளை பார்த்து ஒரு சின்ன புன்னகையோட குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தா. வாசுகியும் குழந்தையோட பிஞ்சு கால்களையும் கை விரல்களையும் தடவியபடி உட்கார்ந்துட்டு இருந்தா. நீங்க யாருன்னு ஆர்யாவுக்கு கேட்க ஏதோ தயக்கமா இருந்தது. சரி, யாரோ சொந்தக்கார பொண்ணு போல இருக்கு அப்படின்னு நினைச்சவ எதுவும் பேசாம குழந்தைக்கு பால் கொடுக்கறதுலயே மும்முரமா இருந்தா. அப்பதான் கந்தசாமியும் விக்ரமனும் உள்ள வந்தாங்க. கந்தசாமி இவ தன்னோட முதல் பொண்ணுன்னு அறிமுகப்படுத்த 2 பேருக்குமே பேரதிர்ச்சியா இருந்தது. உடனே கந்தசாமியை பார்த்த விக்ரமன், சித்தப்பா, வாசுகிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணமாகி இது என்ன கோலம் என்று அதிர்ந்து போய் கேட்டான். அவனுக்கு கந்தசாமி பதில் எதுவும் சொல்லாம மௌனமா தலையசிச்சாரு. பிறகு வாசுகியை திரும்பி பார்த்தாரு. அவளோ விக்ரமனை பார்த்து, அண்ணா, என்னோட விஷயம் கிடக்கட்டும், இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க, போக போக உங்களுக்கே தெரியும். ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? பிரயாணமெல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? ஏதாவது சாப்பிட்டீங்களா? இருங்க, இன்னைக்கு லஞ்ச் என் கையால தான் சாப்பிட போறீங்க. இப்ப போய் நான் சமைக்க போறேன், சரியா என்று எழுந்து நின்னவளை வியப்போட பார்த்தான் விக்ரமன். அண்ணா, இன்னொன்னு உங்ககிட்ட கேட்கணும். உங்க குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு எப்பவாவது தோணுச்சுன்னா உங்க குழந்தைய என்கிட்ட கொஞ்ச நேரம் கொடுக்குறீங்களா? நான் கொஞ்ச நேரம் வச்சுட்டு தரேன் என்றாள். அதை கேட்ட விக்ரமன் அழகா சிரிச்சான். அதனால என்னடா, எப்ப வேணாலும் குழந்தை எடுத்துட்டு போ என்று கூறியவனுக்கு பதில் புன்னகை சிந்தியபடி கிச்சனுக்கு வேகமா போனான் வாசுகி. அவ போனதும் கந்தசாமியை பார்த்து விக்ரமன், என்ன சித்தப்பா இதெல்லாம் என்று வருத்தத்துடன் கேட்டான். நான் தான் சொன்னேனேப்பா, நான் செஞ்ச பாவம் இப்போ என் கண்ணு முன்னாடி வந்து எல்லாம் நிக்கிது. நீ 2 பாவத்தை தான் பார்த்திருக்க, இன்னொரு பாவம் சாயங்காலம் வரும் பாரு என்று கூறியவர் எழுந்து நின்று துண்ட உதறி தோல்ல போட்டார். சரிப்பா, நீ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு, நான் நம்ம நிலத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், அங்க அறுவடை நடந்துட்டு இருக்கு என்று கூறியவர் வெளியே செல்ல கிளம்பினாரு. சென்றவரையே பார்த்து கொண்டிருந்தான் விக்ரமன். கொஞ்ச நேரம் கழிச்சு, சார் சார் என்று ஒரு குரல் கேட்கவும் அந்த குரல்ல திடுக்கிட்டு விழிச்சவன் திரும்பி ஆர்யாவை பார்த்து முறைச்சான். இவர் என்ன திடீர்னு நம்மளை பார்த்து முறைக்கிறாரு? நான் என்ன தப்பு பண்ண என்று அவள் விழிக்க சுற்றும் முற்றும் பார்த்த விக்ரமன், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் உன்னை இங்க என்னுடைய மனைவின்னு சொல்லியிருக்கேன். நீ பாட்டுக்கு நடு ஹால்ல உட்கார்ந்துட்டு சாரு மோருன்னு கூப்பிட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? மரியாதை என்ன விக்ரமனு கூப்பிடு என்றான். அப்போதுதான் தன்னோட தவற உணர்ந்த ஆர்யா, சாரி சார் என சொல்ல வந்தவள் சார் என்ற வார்த்தையை முழுங்கிவிட்டாள். பிறகு வி வி என்று தயங்க அவள் அப்படி உளறுவதை பார்த்து வாய்விட்டு சிரிச்சான் விக்ரமன். விக்ரமன்கிற பேரு உனக்கு அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு? ஏன் இப்படி திக்கி திணற? ஒழுங்கா கூப்பிட மாட்டியா என்று சிரித்துக்கொண்டே கிண்டல் பண்ணான். உங்களுக்கு என்ன தெரியும் அந்த பேரை நான் கூப்பிடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும்னு மனசுல நினைச்ச ஆர்யா, நான் உங்களை வாங்க போங்கன்னே கூப்பிடுறேன் சார், சாரன்னு சொல்லல, உங்க பெயரையும் சொல்லல என்றாள். அதை கேட்ட விக்ரமன் சாதாரணமாக தோலை குலுக்கிட்டு, என்னமோ கூப்பிடு, ஆனா சார்னு மட்டும் கூப்பிடாம இருந்தா ரொம்ப சந்தோஷம் என்றான். சரி, இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்ட என்று கேட்டவன் கிட்ட, குழந்தை நல்லா தூங்குறான், நீங்க கொஞ்ச நேரம் குழந்தைய பார்த்துட்டு இருக்கீங்களா? கிச்சன்ல உங்க சித்தியும் வாசுகியும் மட்டும் சமைச்சிட்டு இருக்காங்க, நானும் கொஞ்சம் போனா அவங்களுக்கு உதவியா இருக்குமில்ல என்றாள். ஓ சரி என்றபடி குழந்தையை வாங்கிக் கொண்டு அவனுடைய அறைக்கு போனான் விக்ரமன். அவன் போனதும் ஆர்யா கிச்சனுக்கு போய் மல்லிகாவுக்கும் வாசுகிக்கும் சமையல்ல உதவி பண்ண ஆரம்பிச்சா. அவ வந்ததை உணர்ந்ததும் வாசுகி, நீங்க ஏன் அண்ணி இங்க வர்றீங்க? நீங்க போய் அண்ணா கூட ஜாலியா இருங்க,
நாங்க தான் இருக்கோமே, நாங்க சமையலை பார்த்துக்கிறோம் என்றாள். மல்லிகாவோ எதுவும் பேசாமல் தன்னோட வேலையை கவனிச்சுக்கிட்டு இருந்தா. ஆர்யா வாசுகி கிட்ட திரும்பி, வீட்டுல தனியா ரொம்ப போர் அடிக்குது வாசுகி, நானும் கொஞ்சம் உதவியா இருக்கேனே என்று சொன்னதும் வாசுகி சிரிச்சா. சரி சரி வாங்க, சாயங்காலமா நான் உங்களை எங்க தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறேன், அங்க ரொம்ப நல்லா இருக்கும் என்றாள். அதுக்கப்புறம் அவளுடைய பள்ளி வாழ்க்கையை பத்தி பேசிக்கிட்டே வேலைகளை கவனிச்சாங்க. ஆர்யாவும் வாசுகி பேசுறத கேட்டபடியே அவளுக்கு உதவி பண்ணான். குழந்தைய எடுத்துக்கிட்டு தன்னோட அறைக்கு போன விக்ரமன் குழந்தைய பக்கத்துல படுக்க வச்சுட்டு தன்னோட சித்தப்பா சொன்னதையே யோசிச்சு பார்த்தான். இவர் என்ன திடீர்னு நம்மளை இங்க கூட்டிட்டு வந்து என்னென்னமோ சொல்றாரே, இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று நினைச்சவன் தான் பக்கத்துல இருக்கிற குழந்தைய அரவணைச்சுக்கிட்டான். என்னோட வாழ்க்கையே இப்போ சூர்யாதான், இவனுக்காக தான் நானே படாத பாடுபடுறேன். இன்னும் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளே நிறைய இருக்கு. இதோ இவனோட நோயை குணப்படுத்தணும், ஆர்யாவுக்கு சீக்கிரமா அடுத்த குழந்தை பிறக்கணும். இப்படி நமக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இவங்க குடும்பத்தை நம்ம எப்படி பாத்துக்கிறது என்று யோசிச்சான். ஆனா உடனே அவனுக்கு மகேஷனோட நினைவும் வந்துச்சு. கீழே பார்த்த வாசுகியோட நினைவும் வந்தது. மகேஸ்வரன் கூட ஏதோ குடிபோதையில தன்னை இழந்துட்டு இருக்கான், அவனை திருத்த முயற்சி செய்யலாம் தான். ஆனா வாசுகி, அவளுடைய வாழ்க்கை இப்படி பாழாயிடும்னு நான் நினைக்கவே இல்லையே. அவ வாழ்க்கையில அப்படி என்னதான் ஆச்சு? இந்த சின்ன வயசுல கணவனை இழந்து எப்படி வாழ்றது, அதுவும் இவ்வளவு கடினமான வாழ்க்கைய என்று எண்ணியவனுக்கு சித்தப்பா கிட்ட சொல்லி வாசுகிக்கு இன்னொரு திருமணத்தை செஞ்சு வைக்க சொல்லணும். இந்த காலத்துல 2வது கல்யாணம் எல்லாம் சகஜம்தாங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு யோசிச்சான் விக்ரமன். கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை தட்டிட்டு அறைக்குள்ள வந்தா ஆர்யா. வாங்க சாப்பிடலாம், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு என்றாள். சரி என்றவன் மதியம் உணவு சாப்பிட்டுட்டு சாயங்காலமா டிவியை பார்த்துட்டு இருந்தான் விக்ரமன். அப்போ வீட்டுக்குள்ள தடாலடியா உள்ள வந்தா ஒரு பொண்ணு. உள்ள வந்தவ விக்ரமனை பார்த்ததும், ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள். அந்த பெண்ணை மேலும் கீழும் பார்த்தான் விக்ரமன். ரொம்ப மாடர்னோட, நகரத்துல கூட இப்படியெல்லாம் ட்ரெஸ் போட மாட்டாங்க. முழங்காலுக்கு மேல மேக்ஸி ஏறி இருந்தது. அதை கண்டு விக்ரமன் முகம் திருப்பினான். அதே வினாடியில விக்ரமனுடைய சித்தி மல்லிகா ஹாலுக்கு ஓடி வந்தா. என் செல்லமே மாலதி, கண்ணு வந்துட்டியா கண்ணு, என்னம்மா முகமெல்லாம் வியர்த்து போய் கிடக்குது என்று சொன்னவள் புடவை முந்தானை எடுத்து அந்த பொண்ணோட முகத்தை அழுந்து தொடச்சு விட்டா. ஐயோ அம்மா, நீ தொடக்கிற தொடையில என்னோட மேக்கப் எல்லாம் கலைஞ்சிடும் போல இருக்கு, பேசாம தள்ளி நில்லு, கிச்சன்ல இருந்து நேரா வந்தியா, ஒரே வேர்வை நாத்தம் என்று எரிஞ்சு விழுந்தா அந்த பொண்ணு. அதை கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாத மல்லிகா, உனக்கு இன்னைக்கு பிடிச்ச ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிருக்கேன் கண்ணு, வா வந்து சாப்பிடு என்று கைகளை பிடிச்சா. மல்லிகாவோட கைகளை உதர்ன அந்த பொண்ணு, அம்மா நான் வரும்போதே நல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டேன், நீ செஞ்ச ஃப்ரைட் ரைஸை நீயே சாப்பிடு, நீ செய்யற ஃப்ரைட் ரைஸை வாயில வைக்க முடியாது, நீயும் எத்தனையோ தடவை ட்ரை பண்ணிட்ட, உனக்கு வராததை நீ ஏன் செய்யறியோ, பேசாம மீன் குழம்பு சிக்கன் குழம்பு வறுவல்னு வச்சுட்டு போயேன், ஃப்ரைட் ரைஸ்ல எல்லாம் நான் ஹோட்டலே போய் சாப்பிட்டுக்கிறேன் என்றார். விக்ரமன் இவங்க 2 பேரும் பேசுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்பதான் அவனை உணர்ந்த மல்லிகா விக்ரமனை திரும்பி பார்த்து, இதான்ப்பா என்னோட கடைசி பொண்ணு மாலதி, இந்த ஊர்லயே பெரிய படிப்பு படிக்கிறா, பக்கத்துல டவுனுக்கு அனுப்பி இவளை நாங்க படிக்க வைக்கிறோம் என்று பெருமையாக தன் மகளை அறிமுகப்படுத்தினான். மாலதிய மேலும் கீழும் பார்த்த விக்ரமனுக்கு ஏதோ ஒன்று உறுத்த ஆரம்பிச்சது. என்னன்னு அவனுக்கு புரியவே இல்லை. மாலதி நிற்கும் போது ஒரு இடத்துல நிற்கவே இல்லை, கால்கள் அங்கும் இங்கும் தடுமாறிக்கிட்டே இருந்தது. என்னாச்சு இவளுக்கு, ஏன் ஒரு இடத்துல நின்று பேச மாட்டேங்கிறா என்று நினைச்சவன் கூர்மையா அவளை பார்த்தான். விக்ரமன் தன்னை கூர்ந்து கவனிக்கிறத உணர்ந்த மாலதி உடனே தன்னோட அம்மா பக்கம் திரும்பி, அம்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நைட் ஸ்டடி பண்ண போறேன், என்னை வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணாத, என் ரூமுக்குள்ள யாரும் வரக்கூடாது, புரிஞ்சுதா என்றவள் விக்ரமனை திரும்பி பார்த்து, பாய் பிரதர், நாளைக்கு பார்க்கலாம் என்றபடி தன்னோட அறையை நோக்கி போனான். அவ போறதையே பார்த்துக்கிட்டு இருந்தான் விக்ரமன். அவனுக்கு இன்னமும் ஏதோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருந்தது. அது என்னன்னு அவனுக்கு தெரியும் காலம் தூரத்துல இல்லை. அது தெரியும் போது விக்ரமன் எவ்வளவு அதிர்ந்து போவான்னு அவனே எதிர்பார்த்திருக்க மாட்டான். எந்த பொறுப்பை அவன் வேண்டாம்னு தன்னோட சித்தப்பா கந்தசாமி கிட்ட சொன்னானோ அதே பொறுப்பை அவன் ஏற்றுக்கொள்ளும் காலம் மிக விரைவிலேயே வந்துச்சு.